மிகவும் வறட்சியான ஏழை கூலி தொழிலாளர் அதிகம் நிரம்பியுள்ள கல்வியிலும் சற்று பின்தங்கிய தருமபுரி தொகுதியில் 81.40% வாக்குகள் பதிவாகி சென்னை போன்ற படித்தவர்கள் நிரம்பிய தொகுதியில் கூட மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டாத சூழ்நிலையில் தருமபுரி தொகுதி மக்கள் மிகவும் ஆர்வமாக வாக்களித்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளனர். இதேபோன்று 2014இல் 84% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அப்பொழுது திமுக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் என தனித்தனியாக போட்டியிட்டன. அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 42.5% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதேபோல் இம்முறையும் பலமுனை போட்டி நிலவுவதால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என பாமகவினர் எதிர்பார்க்கின்றனர். 2019இல் திமுக வேட்பாளர் 47% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதே அளவு வாக்குகள் தற்போதும் பெற்று வெற்றி பெறுவோம் என திமுகவினர் கூறுகின்றனர். வாக்குப்பதிவு அதிக அளவு பதிவாகி உள்ளதால் 2014 போல் முடிவுகள் அமையுமா அல்லது 2019 போல் முடிவுகள் வருமா என 2020 ஓவர் மேட்சை போல விறுவிறுப்பாக எதிர்பார்க்க வைத்துள்ளது. இருப்பினும் தருமபுரி தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வாக்குப்பதிவு குறைவாக பதிவாகியுள்ளது. இங்கும் அதிகமாக வாக்குப்பதிவு நடைபெற்று இருந்தால் 85% வாக்குகளை நெருங்கியிருக்கும். இதற்கு காரணம் பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் போன்றவை தருமபுரி மாவட்டத்தில் வருகின்றன. மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் சேலம் மாவட்டத்திலிருந்து இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடைகோடியில் உள்ள மேட்டூருக்கு திமுக, அதிமுகவில் முக்கிய தலைவர்கள், பேச்சாளர்கள் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. பாமகவில் மட்டுமே முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழிப்புணர்வு பிரச்சாரம் அளவிற்கு இப்பகுதிக்குள் நடைபெறவில்லை. இதனால் பாலக்கோட்டில் 83.19%, பென்னாகரத்தில் 82.78%, தருமபுரியில் 80.94%, பாப்பிரெட்டிப்பட்டியில் 82.82%, அரூரில் 80.87% பதிவாகியுள்ள ஓட்டுப்பதிவு மேட்டூரில் மட்டும் 76.68% மட்டுமே பதிவாகியுள்ளது. இப்பதிவானது யாருக்கு சாதகத்தையும் பாதகத்தையும் விளைவிக்கும் என எதிர்பார்க்க வைத்துள்ளது. தருமபுரி தொகுதியில் மக்கள் தன்னெழுச்சியாக அதிக அளவு வாக்களித்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு கட்சியினரும் தனக்கு சாதகமாக அமையும் என கணக்கு போட்டு வருகின்றனர். ஆனால் மக்கள் கணக்கு என்ன என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரியவரும்.